மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடியவர். அது செய்திருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலும் அது பழனிசாமி அவர்களின் ஆட்டத்தில் ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிற அம்மாவின் தொண்டர்கள் இது போன்ற முடிவுகள் எடுப்பது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது. அதிமுக முக்கிய தலைவர்கள்லாம் இப்போ போயிட்டே இருக்காங்களா? மற்ற திமுக மற்ற இதெல்லாம் சேர்ந்தாங்களா? இப்போ அதிமுக நீங்கள் மீட்டெடுக்க சார் இப்போ அதிமுகவே இல்லையே சார். நீங்கள் அதிமுக அது இடிஎம்கேல இருக்குது. இதிமுகன்னு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதிமுகங்கிறது இன்றைக்கு இல்லையே. நான் அதை சொன்ன வந்து நம்ம தம்பி மதுரையிலேருந்து கேசட் போடுவார், அவர் பேர் என்ன, உதயகுமார் கோச்சிக்கிறாரு. நீங்கள் யார் எங்களெல்லாம் ஒன்றாக்க நாங்கள் உங்களை கூட்டமா? நான் சொல்கிறது, புரட்சி தலைவர் தொண்டராக, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொண்டராக இருந்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் தொண்டர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். நாங்கள் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தோன்னா நாங்களாக போய் ஆரம்பிக்க வைத்தவர்களே நீங்கள் தானே. உங்கள் தலையை கொல்லிக்கட்டையால் 17லேருந்து சொரிய ஆரம்பிச்சிட்டிங்களே. இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களை செய்து தலையில் கொழுந்து விட்டு எரிய செய்திருக்கிறீர்களே. அதை சொன்னால் நீங்கள் வருத்தப்படுறீங்க. உங்களால் ஒரு இங்கே பாருங்கள், ஒன்றிய பெருந்தலைவரே எங்கள் கூட நிற்கிறாரு. அவங்க ஒரு ஒன்றிய கவுன்சிலர், எத்தனை ஒன்றிய கவுன்சிலர்கள் தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்க? எத்தனை மாநகராட்சி கவுன்சிலர்களே எங்கள் இதில் 3 பேர் ஜெயித்தாங்க. உங்கள் அளவுக்கு எங்கள்கிட்ட பணபலம் இல்லைனாலும் நாங்கள் அந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் இதில் 2 ஒன்றிய சேர்மனாக இருக்கார். 18 2 3 தான் தோற்றார், மீதெல்லாம் ஜெயிச்சு வந்தார். அதுமாதிரி காரைக்குடி பக்கத்தில் சேர்போகி பாண்டிய அவர்களின் சகோதரர் அங்கே வந்து கள்ளமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கார். அவர் சொல்கிறதுக்கு சொல்கிற மாதிரி நிறையா தமிழ்நாடு முழுவதும் 100 பேரோ 150 பேரோ எங்கள் இதில் ஒன்றிய கவுன்சிலர்களாக இருந்தாங்க. அதில் பல பேரை இவங்க கோச்சர்ஸ் மாதிரி அவர்களுடைய பல கஷ்டம் அதெல்லாம் தெரிந்து அவர்களை பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுமாதிரி நகராட்சி கவுன்சிலர்கள், பேரூராட்சி கவுன்சிலர்கள், அதுபோல் இன்னும் சொல்ல போனால் மாநகராட்சியிலேருந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் வந்து தம்பி அதெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு தெரிகிறார்கள். போன தேர்தலில் நாங்கள் எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை. ஆனால் உங்கள் ஆட்சி வந்துச்சா? பல ஆயிரம் கோடி செலவு செய்தீங்க. அந்த பணத்தை எல்லாம் வந்து ஃபேக்ட்ரி கட்டியிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் 5 அல்ல 10 ஃபேக்ட்ரி கட்டி 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறவங்க பெரிய ஃபேக்டரிகளை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் என்ன, நீங்கள் இந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கே அவ்வளோ முயற்சி. இந்த முறை அதுவும் நடக்கப் போவதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கப் போவதில்லை. ஏன்னால் நீங்கள் திருந்த போவதில்லை. அதனால தான் இன்றைக்கு மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலேருந்து அவங்க அப்பா எம்எல்ஏவாக புரட்சி தலைவருக்கு வேண்டியவராக சபாநாயகர்லாம் இருந்தவர். ஜார்ஜே பிரிந்தப்போ ஜானகி அணி அம்மா அணிலேருந்து ஒரே ஒருவர் ஜெயித்தவர் PH பாண்டியன். பிறகு அம்மா அவர்கள் தலைமையை ஏற்று அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு கூட இருந்தார். 99 பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தவர். மனோஜ் பாண்டியன் 2001லேருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர். அவர் அண்ணன் OPS கூட பழனிசாமி உள்ள விருப்பில் எங்கள் கூட வர முடியலாமல் அவர் அவங்க கூட போனார். இன்றைக்கு அவர் பழனிசாமியோடைய இந்த நடவடிக்கைகள் பார்த்து மனமுடைந்து போயிருப்பார் என்று தான் நினைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.